Good morning, student. Today topic primary lymphoid organ. Last class we discussed about lymphoid organ and immune response. Lymphoid organs are classified into two different types. One is primary lymphoid organ and other one is secondary lymphoid organ. இதெல்லாமே லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருப்போம் சரிங்களா. ஸோ ப்ரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன் அப்படின்னு எடுத்தோம்னா தைமஸ் அண்டு போன் மேரோ இல்லையா. லிம்ஃபாய்டு ஆர்கன் முதல் நிலை நிணநீர் உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம் ப்ரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன். ஸோ லிம்ஃபாய்டு ஆர்கன் எல்லாமே என்ன நடக்கும் அப்படின்னா இம்யூனிட்டி பவர் கொடுக்கறதுக்கு இம்யூனிட்டியை வந்து ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஸோ லிம்ஃபாய்டு ஆர்கன் டூ டைப்ஸாக பிரிக்கிறோம், ப்ரைமரி லிம்ஃபாய்டு அண்டு செகண்டரி லிம்ஃபாய்டு. ப்ரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் எக்ஸாம்பிள் ஃபார் தைமஸ் அண்டு போன் மேரோ. தைமஸ் அண்ட் போன் மேரோ பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன் லிம்ஃப் நோட், ஸ்ப்ளீன் அண்ட் பேயர் பேச்சஸ், கட் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அந்த பேயர் பேச்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன் இல்லை, ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்துருக்கோம். ப்ரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்னா என்ன, செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்னா அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள். செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லிம்ஃப் நோட்ஸு, ஸ்ப்ளீன் அண்டு பேயர் பேச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இப்போது ப்ரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ். ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் ஃபங்க்ஷன் எங்கெல்லாம் இருக்குது. ப்ரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன் தைமஸ் எங்கே இருக்குது, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, ஃபங்க்ஷன் என்ன, ப்ளஸ் போன் மேரோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் என்ன இல்லை. ஸோ பார்க்கலாம். ப்ரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன் பர்ஸ் ஆஃப் ஃபெப்ரிசியஸ் பேர்ட், bone marrow and thymus glands of mammals constitute the primary lymphoid organs involved in the production and early selection of lymphocyte இல்லை. ஸோ நம்ம ப்ரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கனில் பார்த்ததே வந்து ஒன்று போன் மேரோ, இன்னொன்று வந்து தைமஸ் அப்படின்னு தான் பார்த்துருப்போம் சரிங்களா. ஸோ அது இடையில் என்ன பர்ஸ் ஆஃப் ஃபெப்ரிசியஸ்னால் பேர்ட்ஸில் அந்த கிளேயோகா பார்ட்டுக்கு ஜஸ்ட் அபோவ் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. இந்த பர்ஸ் ஆஃப் ஃபெப்ரிசியஸ் எங்கே இருக்குன்னா கிளேயோகா பார்ட்டுக்கு ஜஸ்ட்டு அபோவ் ஸ்மால் ஓவிஸ் ஷேப் ஆர்கன்ஸ், தட் இஸ் கால்டு பர்ஸ் ஆஃப் ஃபெப்ரிசியஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இதுதான் வந்து அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ். பேர்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் தான் சொல்லுவோம் சரிங்களா. ஸோ அது இருக்குது பர்ஸ் ஆஃப் ஃபெப்ரிசியஸ். மேமல்ஸில் நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போன் மேரோ இருக்கும் ப்ளஸ் தைமஸ் கிளான்ஸ் இருக்கும். ஸோ ரெண்டு தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இதை வந்து ப்ரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் இன்வால்வ் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் இயர்லி செலெக்ஷன் ஆஃப் லிம்போசைட்ஸை இயர்லியாக செலக்ட் பண்ணுறது, லிம்போசைட்ஸை இயர்லியாக போய்ட்டு அட்டாக் பண்ண வைக்கிறது எல்லாமே எதுவும் பார்த்திங்கன்னா இந்த போன் மேரோ ப்ளஸ் வந்து தைமஸ் கிளான்ஸ், ரெண்டு கிளான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. திஸ் லிம்போசைட் பிகம் டெடிகேட்டட் டு பர்டிகுலர் ஆன்டிஜெனிக் ஸ்பெசிஃபிசிட்டி. ஸோ இந்த லிம்போசைட் தான் என்ன பண்ணால் பிகம் டெடிகேட்டட் டு எ பர்டிகுலர் ஆன்டிஜெனிக். ஸோ எந்த ஆன்டிஜென் பாடிக்குள்ளே என்ட்ராகுதோ அதை மட்டும் என்ன போய்ட்டு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஐடென்டிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இது அப்படின்னு சொல்கிறோம். Only when lymphocyte mature in the primary lymphoidal organ, they become immunocompetent cell. In mammals, B cells maturation occurs in bone marrow and T cells occurs in thymus. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க சரியா. பி செல்ஸ் மேமல்ஸில் பொறுத்தவரைக்கும் பி செல்ஸ் எங்கே மெச்சூர் ஆகும் அப்படின்னா occurs in bone marrow சரியா. பார்த்துருப்போம் இல்லையா. பி செல்ஸ் அதர்வைஸ் கால்டு B lymphocyte. B cells otherwise called B lymphocyte. T cells otherwise called T lymphocyte. பார்த்துருப்போம் இல்லையா. லிம்போசைட்டில் 2 different types, B lymphocyte and T lymphocyte. B lymphocyte otherwise called B cell, T lymphocyte otherwise called T cell. ஸோ பி செல்ஸ் எங்கே மெச்சூர் ஆகும் அப்படின்னா போன் மேரோவில் மெச்சூர் ஆகும். டி செல்ஸ் எங்கே மெச்சூர் ஆகும் அப்படின்னா தைமஸில் வந்து மெச்சூர் ஆகும் சரிங்களா. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதான் ஆரம்ப காலத்தில் இம்யூனோகாம்பிடன்ட் செல்ஸாக இருந்துட்டு இம்யூன் பவர் வந்து கூடக்கூடிய செல்ஸாக இருக்கும் சரிங்களா. அது டெவலப் ஆக என்னென்னா நம்மளுக்கு அந்த மைக்ரோப்ஸ் வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை இது வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா. ஸோ அதுதான் வந்து பி செல்ஸ் மெச்சுரேஷன் போன் மேரோ இல்லை. மெச்சூர் ஆகாத செல்ஸ் எல்லாம் போய்ட்டு எங்கே போய்ட்டு மெச்சூர் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா போன் மேரில் போய்ட்டு மெச்சூர் ஆகிட்டு அங்கேருந்து அகைன் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். டி செல்ஸ் எல்லாம் மெச்சூர் ஆகாத செல்ஸ் எங்கே போய் மெச்சூர் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா தைமஸில் போய் மெச்சூர் ஆகிட்டு அகைன் அங்கேருந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பி செல்ஸ் அண்ட் டி செல்ஸ் அப்படின்னு வரும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு தைமஸ். ஸோ தைமஸ் இதோட ஸ்ட்ரக்சர் என்ன, எங்கே இருக்குது அப்படின்னா தைமஸ் இஸ் ஏ ஃப்ளாட் அண்டு பைலோப்டு ஆர்கன் லொக்கேட்டட் பிஹைண்ட் த ஸ்டெர்னம். தைமஸ் கிளான்ஸ் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் த ஸ்டெர்னம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸ்டெர்னம்னா மார்பெலும்புக்கு பின்னாடி
இருக்கும். அபோவ் த ஆர்ட் சரியா, மார்பல் பின்னாடி இருக்குது. இல்லை அதை தவிர்த்து வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிங்கன்னா அபோவ் த ஆர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆர்ட்டுக்கு மேலே ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு பார்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த பைலோப்டு ஆர்கன் தைமஸ் கிளான்ஸ் அப்படின்னு பார்ப்போம் சரிங்களா. ஸோ ஏற்கனவே பார்த்துருப்போம் லாஸ்ட் கிளாஸ் தைமஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங்ஸுக்கு மேலே லங்ஸில் பிட்வீன் த 2 லங்ஸ் அந்த மீடியாஸ்டின் பார்ட் இருக்கும். அந்த மீடியாஸ்டின் பார்ட்டில் ஆர்ட் இருக்குது. ஸோ ஆர்ட்டில் ஜஸ்ட்டு மேலே தான் நம்ம என்ன பண்ணால் இந்த தைமஸ் கிளான்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும் பார்த்துருப்போம். Each lobe of thymus contain a numerous lobules separated from each other by the connective tissues called septa. ஸோ ஒவ்வொன்றுத்தையும் என்ன பண்ணால் தனித்தனியாக வந்து அந்த லேயர்ஸ் வந்து இருந்திருக்கும். நம்ம இந்த டயக்ராம் பார்த்து தெரிஞ்சுக்கோம். இதை பாருங்கள், இதுதான் வந்து தைமஸ் கிளான்ஸ். இதுதான் தைமஸ் கிளான்ஸு. இந்த தைமஸ் கிளான்ஸ் இந்த பார்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அவுட்டர் பார்ட் கார்டெக்ஸ் ரீஜன் அப்படின்னு சொல்கிறோம் சரியா. ஸோ கார்டெக்ஸ் ரீஜனில் ஒவ்வொன்றுத்துலையும் என்ன பண்ணால் அந்த லோபிள்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி. ஸோ லோபிள்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. இந்த லோபிள்ஸு ஸோ இதான் வந்து தனித்தனியாக பிரிக்கக்கூடிய அந்த லேயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ அந்த செப்டானா பிரிக்கக்கூடிய அந்த லேயர்ஸ் வந்து இருந்துகிட்ருக்கும் சரிங்களா. ஸோ இது வந்து இருக்குது. Number a thymus contains numerous lobules separated from each other by the connective tissue called septa. Each lobule is differentiated into 2 compartments. ரெண்டு பார்ட் பிரிக்கும். ஒன் இஸ் அவுட்டர் கார்டெக்ஸ் அண்டு அதர் ஒன் இஸ் இன் மெடுலா அப்படின்ட்டு ரெண்டு பார்ட் இருக்கும். கார்டெக்ஸ் ரீஜன் அண்டு மெடுலா ரீஜன் அப்படின்ட்டு ரெண்டு பார்ட் இருக்கும். கார்டெக்ஸ் ரீஜன் அப்படின்னா அவுட்டர் பார்ட், மெடுலா பார்ட் வந்து இன்னர் ரீஜன். Each lobule is differentiated into 2 compartments. ரெண்டு கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. The outer compartment or outer cortex is densely packed with the immature T cell called thymocyte, whereas the inner compartments or medulla is sparsely populated with thymocyte. Yeah. ஸோ இந்த இடத்துல நல்லா கிளியராக கொடுத்துருப்பாருங்க. அவுட்டர் பார்ட் ரெண்டு இருக்கும் சரிங்களா. ஸோ ஈச் லோபில் இஸ் டிஃப்ரெண்ட் த 2 கம்பார்ட்மெண்ட்ஸ் ரெண்டு பார்ட் இருக்குது. அவுட்டர் கம்பார்ட்மெண்ட்ஸ் கார்டெக்ஸு அண்ட் டென்ஸ் இந்த கார்டெக்ஸ் ரீஜனில் அவுட்டர் கார்டெக்ஸ் மெடல் அப்படின்ட்டு ரெண்டு பார்ட் இருக்கும். கார்டெக்ஸ் ரீஜனில் இப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். டென்ஸ்லி பேக்டு வித் இம்மெச்சூர் டி செல். ஸோ இந்த இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா கார்டெக்ஸ் ரீஜனில் மெச்சூர் ஆகாத இம்மெச்சூர் டி செல்ஸ் வந்து அதிகமாக ப்ரெசென்ட்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த டி செல்ஸ் இருக்குது. இந்த டி செல்ஸ் கால்டு தைமோசைட் செல்ஸ். தட் இஸ் கால்டு மெச்சூர் ஆகாத டி செல்ஸ் பேர் நம்ம என்ன சொல்கிறோம் தைமோசைட் செல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே அந்த பர்டிகுலர் பிளேஸில் இருந்துட்டு தைமஸ் அந்த டி செல்ஸ் எங்கே மெச்சூர் ஆகும் நம்ம பார்த்துட்டோம்னா தைமஸில் தான் போய் மெச்சூர் ஆகும் சரியா. ஸோ இந்த கார்டெக்ஸ் ரீஜனில் இருக்க இந்த செல்ஸு அப்படியே டேரெக்டாக என்ன பண்ணால் மிடிலா பார்ட்டுக்கு போகும். மிடிலா பார்ட்டில் போயிட்டு அந்த இடத்துல மெச்சூரேஷன் ஆக ஆரம்பிக்கும், முதிச்சடையும். யங் செல்ஸ் எல்லாம் என்ன பண்ணால் அடல்ட் செல்ஸாக மாற ஆரம்பிக்கும். அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது சரி. யங் செல்ஸ் வந்து அடல்ட் செல்ஸாக மாற ஆரம்பிக்கும். அடல்ட் செல்ஸாக மாறிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே இந்த தைமஸோட கார்டெக்ஸ் மிடிலா பார்ட்லேருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்குது. வேறாஸ் த இன்னர் கம்பார்ட்மெண்ட்ஸ் இந்த பர்டிகுலர் பிளஸ் ஆர் மெடுலா ஸ்பேரஸ்லி பாப்புலேட்டட் வித் த தைமோசைட். இந்த இடத்துல இருக்குது இந்த நம்ம மெச்சூரான செல்ஸ் எல்லாமே வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஆஃப் இட் இஸ் மெயின் செக்ரேஷன் ஆஃப் த ஹார்மோன் இஸ் கால்டு தைமோசின். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த இடத்துல வந்து என்ன ஹார்மோன் செக்ரேட் ஆகும் அப்படின்னா தைமோசின் அப்படின்னு ஒரு ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தைமஸ் கிளான்ஸ்லேருந்து செக்ரேட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து தைமோசின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த தைமஸ் கிளான்ஸோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி இயர்லி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஆரம்ப காலத்தில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அதோட ஃபங்க்ஷனாக இருக்கும் அட் த டைம் ஆஃப் கெஸ்டேஷன் 6th வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா. அந்த கெஸ்டேஷன் பீரியட் கரு உருவாகும் போது 6வது வாரத்துலேருந்து உருவாகக்கூடிய அந்த தைமஸ் கிளான்ஸு அப் டு 12 இயர்ஸ் 12 வயசு வரைக்கும் என்ன பண்ணால் டெவலப் ஆகிட்டே இருக்கும். இதில் கொஞ்சமாக சின்னதாக அப்படியே என்ன பண்ணால் டெவலப் ஆகிருக்கும். ஆஃப்டர் அடலசன்ஸ் ஆர் ஆஃப்டர் பீபர்ட்டி இல்லையா, இந்த பீபர்ட்டி ஸ்டேஜ் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணால் இந்த தைமஸ் கிளான்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணால் அழிஞ்சிட்டே வரும் இல்லையா. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணால் டெஸ்ட்ராய்ட் ஆகிட்டே வந்துட்டுருக்கு இல்லையா. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் குறிப்பிட்ட சுச்சுவேஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணால் நம்மளோட பாடிக்குள்ளேருந்து என்ன பண்ணால் அந்த தைமஸ் கிளான்ஸை வந்து இல்லாமல் போகும் இல்லையா. ஸோ இந்த ப்ராசஸ் தான் பார்த்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதுதான் வந்து தைமஸோட முக்கியமான வேலை இல்லையா. ஸோ எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெஸ்டேஷன் பீரியடில் 6th வீக்கில் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். 6வது வாரத்தில் தான் என்ன பண்ணால் இந்த தைமஸ் கிளான்ஸ் வந்து உருவாகும் சரியா.
6th வீக்கில் வந்து உருவாக ஆரம்பிக்கும். இது இருந்ததுன்னா தைமஸ் கிளாண்ட். ஸோ அப்புறத்துலேருந்து 12 இயர்ஸ் வரைக்கும் என்ன பண்ணது வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஆஃப்டர் பீபர்ட்டி ஆர் அடலசன்ஸ் அப்புறம் என்ன பண்ணால் இது வந்து டெஸ்ட்ராய்ட் ஆக ஆரம்பிக்கும். சரியா, அதுலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பாடிக்குள்ள தைமஸ் இருந்துச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இயர்லி ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இந்த யங் பீப்புள்ஸ்க்கெல்லாம் அடலசன்ட் பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எந்த டிசீஸும் வராமல் இருக்கும். மேக்ஸிமம் அவரெல்லாம் பெரிய சாதாரணமாக பெரிய பெரிய டிசீஸ்லாம் வராமல். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த தைமஸோட முக்கியமான ஃபங்க்ஷன் இந்த இயர்லிவுட் சைல்டுஹுட்டில் அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து ஹெவியாக இருக்கும் இல்லை. ஸோ தைமஸ் கிளாண்ட்ஸ் இல்லாமல் போகிறதுக்கு காரணத்தால் தான் பார்த்தீங்கன்னா அடல்ட் ஏஜில் பார்த்தீங்கன்னா டிசீஸ் ஈஸியாக வந்து அட்டாக் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா. ஸோ இதான் வந்து இந்த தைமஸ் கிளாண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். சரியா, பார்க்கலாம். ஒன் ஆஃப் இட்ஸ் மெயின் செக்ரேஷன் ஆஃப் ஹார்மோன்ஸ் தைமோசின். இட் ஸ்டிமுலேட் த T cells become mature and immunocompetent. சரியா, ஸோ அது மெச்சூர் ஆகிட்டு அதை பார்த்தா மெச்சூரான செல்ஸ் எல்லாமே நம்ம என்னன்னா இம்யூனோ காம்படன்ட் சொல்லுவோம். இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய செல்ஸாக இருக்குது. பை இயர்லி டென்ஸ் த தைமஸ் பீயிங் டு அட்ரோஃபி இஸ் ரீப்ளேஸ் பை அடிப்போஸ் டிஷ்யூ. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சமாக என்ன பண்ணணும்னா அது டெஸ்டர்ட் ஆகிட்டு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்ன அதை அழிஞ்சிட்டு அந்த இடத்துல வந்து அடிப்போஸ் டிஷ்யூ வந்து ஆக்குபை பண்ணுது. த தைமஸ் இஸ் மோஸ்ட் ஆக்டிவ் டூரிங் த நியோநாட்டல் அண்ட் ப்ரீ அடலசன்ஸ் பீரியட். ஸோ இதுதான் இது வந்து எப்போ இதோட ஃபங்க்ஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னா த தைமஸ் இஸ் மோஸ்ட் ஆக்டிவ் டூரிங் நியோநாட்டல் பிறக்க குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க அப்படின்னு சொல்லுவோம். அண்டு ப்ரீ அடலசன்ஸுக்கு முன்னாடி ஸ்டேஜ். ப்ரீ அடலசன்ஸுக்கு முன்னாடி ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் தான் என்ன பண்ணாது இது வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபங்க்ஷன் வந்து ஹெவியாக இருக்கும். சரியா, ஸோ இதான் வந்து தைமஸ் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை. ஸோ அடுத்து அந்த இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், பர்த்ஸ் ஆஃப் ஃபேப்ரிசியஸ். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு போன் மேரோ. பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கனில் அடுத்த பார்ட் வந்து போன் மேரோ. போன் மேரோ இஸ் ஏ லிம்ஃபாய்டு டிஷ்யூ ஃபவுண்ட் வித்தின் த ஸ்பாஞ்ச் போர்ஷன் ஆஃப் போன்ஸ். சரியா, இந்த போன்ஸோட இன்சைடில் ஒரு ஸ்பாஞ்ச் ஸ்ட்ரக்சரில் ஒரு பார்ட் இருக்குது, தட் இஸ் கால்டு போன் மேரோ அப்படின்னு சொல்லுவோம். சரியா, போன் மேரோ கண்டென்ட் ஸ்டெம் செல் இஸ் நோன் அஸ் ஹீமோபியாட்டிக் செல். ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த போன் மேரோவில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்டெம் செல்ஸ் வந்து இருந்துட்டு இருக்கும். சரிங்களா, ஸ்டெம் செல் மீட் மூல செல். சரியா, இந்த ஸ்டெம் செல்ஸை வச்சுட்டு நம்மளால் என்ன வேணாலும் செய்ய முடியும். சரியா, ஒரே ஒரு ஸ்டெம் செல் வச்சுட்டு ஒரு ஓல்டு ஆர்கன்ஸை நம்மளால் டெவலப் பண்ண முடியும் கெப்பாசிட்டி ஸ்டெம் செல்ஸ்க்கு வந்து இருந்துகிட்ருக்கோம். ஸோ அதுதான் வந்து ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, நல்லா தெரிஞ்சுங்க. ஸ்டெம் செல்ன்றது அதுதான். ஸ்டெம் செல் அப்படின்னு என்னென்னா ஒரே ஒரு சிங்கிள் செல்லை வச்சுட்டு ஒரு ஓல்டு ஆர்கனிஸை வந்து டெவலப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு இருக்குன்னா அந்த ஸ்டெம் செல்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும். இல்லையா, இப்போ எல்லாமே அந்த ஸ்டெம் செல் டெக்னாலஜி ஸ்பீடாக ரொம்ப ஓவராக என்ன பண்ணால் டெவலப் ஆகிட்டே வருது. சரியா, எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு என்ன ஒரு ஆர்கன்ஸ் தேவையோ இல்லை என்ன ஒரு இது தேவையோ நம்ம ஏதாச்சும் ஒரு ஆர்கன்ஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட அந்த ஆர்கன்ஸ் நம்மளால் என்ன பண்ணணும் இந்த ஸ்டெம் செல்லை வச்சுட்டு வந்து டெவலப் பண்ண முடியும். அந்தளவுக்கு ஒரு பவர் ஸ்டெம் செல்ஸ் வந்து இருந்துகிட்ருக்கோம். சரியா, ஸோ அது இங்கே பாருங்கள், இஸ்னோன ஸ்டெம் செல் இஸ்னோன ஹீமோபியாட்டிக் செல். ஸ்டெம் செல்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹீமோபியாட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹீமோபியாட்டிக் மீன்ஸ் பிளட் ஃபார்மேஷன். இல்லை, ஹீமோபியாட்டிக் மீன்ஸ் பிளட் ஃபார்மேஷன், ரத்தத்தை உருவாக்கக்கூடிய செல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஹீமோபியாட்டிக் செல். ஸோ இதெல்லாமே எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா போன் மேரோவில் வந்து ப்ரெசென்ட் இருக்கும். Yeah. These cells have the potential to multiply through the cell division and the either remains of stem cell or differentiate and mature into different kind of blood cells. இது பாருங்க, These cells have the potential to multiply through the cell division. அந்த செல்ஸ் அப்படியே என்ன பண்ணால் செல் டிவிஷனாக வந்து மல்டிப்ளை ஆகிட்டே இருக்குது. அண்டு எய்தர் ரிமைன் ஸ்டெம் செல். ஒரு சில செல்ஸ் வந்து ஸ்டெம் செல்ஸாக அப்படியே இருந்துகிட்டு இருக்கும். ஒரு சில செல்ஸ் என்ன பண்ணால் அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டு செல் டிவிஷனாக ஆகிட்டே இருக்குது. டிஃப்ரென்ஷியேட் மெச்சூர் இன்ட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளட் செல். ஸோ எல்லாம் அப்படின்னா சம்டைம்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளட் செல்ஸ் ஆர்பிசி டபிள்யூபிசி அண்ட் பிளாட்டல்ஸ் இதுதான் என்ன பண்ணாது வந்து ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். இல்லையா, ஸோ இதெல்லாமே இது எங்கே நடக்கும் அப்படின்னா போன் மேரோ நடக்கக்கூடிய முக்கியமான ஃபங்க்ஷனாக வந்து இருந்துகிட்ருக்கு. சரிங்களா, ஸோ இது வரைக்கும் ப்ரைமரி லிம்ஃபாய்டாக இருக்கும். இது இருக்கட்டும். செகண்டரி லிம்ஃபாய்டு நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.